வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கடலூர்லேருந்து ராமலிங்கம் பேசுகிறேன். ஞானஜோதி ஜோதிட ஆய்வகம். இந்தியாவிலேயே பரிகாரம் சொல்லாமல் பலன் சொல்லும் ஒரே இடம் ஞானஜோதி ஜோதிட ஆய்வகம். நான் உங்ககிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு. எனக்கு கொஞ்சம் பல வேலைகள் இருந்ததுனால வீடியோ போட முடியல. ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளுக்கு மார்ச் மாதம் குரு பயிற்சி வந்தது, சனி பயிற்சி வந்தது மே மாதம், அப்புறம் ராகு கேது பயிற்சி வந்தது. இந்த பயிற்சிகள்லாம் ஒரே வருஷத்தில் பக்கத்தில் மார்ச் மாதம் வந்து சனி பயிற்சியும், மே மாதம் குரு பயிற்சியும், ராகு கேது பயிற்சியும் வந்ததுனால பெரிய பாதிப்பு ஏற்படுமோன்னு எல்லோரும் பயந்துன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரும் பயப்பட வேணாம். எந்த பயிற்சியாலும் ஒரு மனிதனுக்கு கெடுதல் நடக்க வாய்ப்பில்லை. அதை முதல்ல புரிஞ்சுங்க. ராகு கேது பயிற்சி ஆகட்டும், சனி பயிற்சி ஆகட்டும், குரு பயிற்சி ஆகட்டும், மனுஷனுக்கு கெடுக்காது. சனி பயிற்சி சில ராசிகளில் வரும்போது நம்மளுக்கு கஷ்டங்களை கொடுக்கும். ஆனால் அந்த கஷ்டங்கள் நம்மளுக்கு புத்திமதிகளாக நம்மளுக்கு ஏற்படும். ஓஹோ, நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட்டால் இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாடங்களை தான் போட்டு வேண்டி நம்மளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது. சனி பயிற்சியால் ஒருத்தன் வீணாக போட்டான், அவன் அட்ரஸ் இல்லாத போயிட்டான். ராகு பயிற்சியால் ஒருத்தன் வீணாக போயிட்டான், அட்ரஸ் இல்லாத போயிட்டான் அப்படிலாம் நம்ம நினைக்கிறது தப்பு. குரு பயிற்சியால் அதேமாதிரி குரு ஒன்று நல்லது செய்வார், இல்லைன்னா எதுவுமே செய்ய மாட்டார், நியூட்ரல் ஆகிடுவார். ரெண்டு யாருமே கெடுதல் செய்ய மாட்டாங்க. இந்த கோச்சார பலன்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எழுதுவாங்க. அப்படியே வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு, அப்படியே பூகம்பம் வந்துடுச்சு, பணம் வந்துடுச்சு, பிரச்சனை வந்துடுச்சு, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அப்படிலாம் எழுதுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு சந்தோஷப்படவும் வேணாம், பயப்படவும் வேணாம், ஒன்றும் ஆகிடாது. சரி, அப்புறம் எதுக்கு அதெல்லாம் பார்க்குறதுன்னு கேட்டால் அது ஒரு சப்போர்ட்டட், அவ்வளோதான். இப்போ குரு பயிற்சி நம்மளுக்கு நல்லா இருக்குதுன்னு வச்சுங்க, அது ஒரு சப்போர்ட்டட், அவ்வளோதான். நம்மளுக்கு ஜனன ஜாதகப்படி என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்தி எதுக்கு உண்டான தசாபுத்தி, அது நம்மளுக்கு நல்ல புத்தியா கெட்ட புத்தியா அப்படின்னு பார்த்துட்டு தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை சக்கரம் போகும். கோச்சாரப்படி நம்மளுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா கோச்சாரங்கள் நம்மளை கெடுதல் செய்யாது, பொதுவாகவே கெடுதல் செய்யாது. ஆனால் கோச்சாரங்கள் நம்மளை கெடுக்காது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். விரிவான மற்ற ஜாதக வீடியோக்கெல்லாம் நான் போடுறேன். உங்களுக்கு ஜாதகத்தில் எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னு சொன்னால் என்கிட்ட கேட்கலாம். நான் ஆன்லைன்லேயே உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்கிறேன். மேலும் பரிகாரமே இல்லாமல் பலன் சொல்லும் இடம் நாம் ஞானஜோதி ஜோதிட ஆய்வகம். திருமண தகவல் மையமாகவும் செயல்படுது. எண்கணித முறைப்படி பெயர் வச்சு கொடுக்குறேன். எனவே பயன்படுத்திங்க. கடலூர் இருக்குது, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வணக்கம்.